வணக்கம் ரவி. அதாவது பேரணாம்பட்டு அடுத்த கீழ் சன்றத்தூர் கிராமத்தில் நேற்று மாலை முதலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி இது போன்ற உடல் உபாதைகளானது ஏற்பட்டிருக்கின்றன. முதலில் இது சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று அந்த கிராம மக்கள் அதை அலட்சியமாக நினைத்திருக்கின்றனர். அதன் பிறகுதான் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒருவருக்காக இது போன்ற உடல் உபாதைகள் அதிகரிக்கக்கூடிய நிலையில் இது வேற ஏதோ காரணம், தங்கள் கிராமத்தில் வேற ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்று அறிந்து அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த அதாவது கீழ்சன்றத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பலராமன் என்ற 80 வயது முதியவர் அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதன் காரணமாக உயிரிழந்தாரா இல்லை, இந்த அதாவது அந்த விசாரணையில் அதாவது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொதுமக்கள் இது போன்ற உடல் உபாதைக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்ற விசாரித்த போது அவர்கள் குடித்த தண்ணீரில் கழிவுநீர் கலந்ததின் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் பலராமனும் இந்த தண்ணீரை குடித்ததால் தான் அந்த முதியவரும் உயிரிழந்திருப்பாரா என்று தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களை குடியாத்தம் அரசு மருத்துவமனை மற்றும் மேல்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி தற்போது நேரில் சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அந்த கிராம மக்களிடையே விசாரணையை மேற்கொண்டார். அதாவது நீங்கள் நேற்று எப்போது தண்ணீர் குடித்தீர்கள், தண்ணீரானது எந்த நீர்த்தக்க தொட்டியிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று விசாரணையானது பொதுமக்களிடையே அதாவது சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களிடையே விசாரணை மேற்கொண்டார். மேலும் இதற்கான விசாரணையும் துரிதமாக விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தற்போது கீழ்சன்றத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமே தற்போது சுகாதாரத்துறை சார்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் மற்ற அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இது போன்று வாந்தி, மயக்கம், உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுகிறதா என்று தொடர்ந்து அவர்களுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் சிகிச்சையும் தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகின்றன. ஒரே கிராமத்தில் பார்த்தோமானால் தற்போது 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இது போன்ற சம்பவம் அதாவது வாந்தி, மயக்கம், உடல் உபாதைகள் ஏற்பட்டிருப்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெரிவிப்பது என்னவென்றால், நாங்கள் குடித்த தண்ணீரில் இது போன்ற கழிவுநீர் கலந்ததுதான் உண்மையான காரணம் என்று அந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இதற்கான உரிய விசாரணைகள் அமைத்து விசாரணைக்கு பிறகு இது என்ன காரணத்தால் பொதுமக்களுக்கு இது போன்ற சூழல் ஏற்பட்டது என்று தெரிவிக்கப்படும். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அவர்கள் நலமடைந்து வருகின்றனர். மேலும் சிகிச்சை பெற்று வரும் பொதுமக்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகின்றது.